சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்கிறேன். வீடியோ எண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேஜி மட்டன் நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 30 நிமிஷம் பக்கத்தில் வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா மேரினேட் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் இந்த மேரினேட் பண்ண மட்டன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2.5 கிளாஸஸ் சொம்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் வந்து மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 8 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் ஸ்டீம் எல்லாம் இறங்கும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் பீசஸ் செப்பரேட்டாக அந்த தண்ணி செப்பரேட்டாக பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் மீடியம் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கீ, கொஞ்சமாக ஹோல் பிரியாணி ஸ்பைஸ் ஆட் பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 6 பச்சை மிளகா, கொஞ்சமாக கேஷ்யூஸ், 2 தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டன் மசாலா பேஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா குக் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா ஃபுல்லாக மட்டன் பீசஸ்க்கு டச் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹீட் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு தயிர் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருந்த 3.5 கிளாஸஸ் சீரக சாம்பா அரிசி இதில் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 3.5 கிளாஸஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் மட்டன் குக் பண்ணால் வந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மட்டன் பிரியாணி நீங்கள் சுட சுட மட்டன் குழம்போடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.